ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. அம்மா என்பவர் இருக்கும் வரை அவர் அருமை தெரிவதில்லை. அவரை விட்டு நாம் பிரியும் போதும், அவர் நம்மை விட்டு நிரந்தரமாக பிரியும் போதும் தான் அம்மாவின் அருமை தெரிகிறது. சரி, வாங்க கதைக்கு போகலாம். அம்மா சிறுகதை. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தனியாக உட்கார்ந்திருந்தாள் சத்யா. உடன் யாரும் இல்லை. 9 மாத கர்ப்பமாக இருந்தாள். வரிசையில் அமர்ந்திருந்தாள். நர்ஸ் வந்து, என்னம்மா, இந்த முறையும் யாரும் வரவில்லையா என கேட்டாள். இல்லை என்று சத்யா கூற, போன முறையே டாக்டர் உன் கணவரை அடுத்த முறை கண்டிப்பாக அழைத்து வர வேண்டும் என சொல்லித்தானே அனுப்பினார்கள். ஏன் அழைத்து வரவில்லை? டாக்டர் திட்ட போறாங்க. உன் ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு, ஸ்ட்ரென்த்தே இல்லை, சொல்லி அனுப்பியும் ஏம்மா கூட்டிட்டு வரல என நர்ஸ் கேட்க, நான் கூப்பிட்டேன், அவர் வரவில்லை, ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என சத்யா சொல்ல, அவனுக்கெல்லாம் எதுக்குமா புள்ள, பொண்டாட்டியை பற்றிய கவலையே இல்லாமல் இருக்கிறான் என சொல்லிவிட்டு நர்ஸ் ரிப்போர்ட் வாங்கி கொண்டு போனாள். சத்யா வாட்டர் கேனில் உள்ள தண்ணியை குடித்துவிட்டு சுவற்றில் சாய்ந்தபடி வயிற்றில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். சத்யாவிற்கு தாய் மட்டும்தான். சத்யாவின் தாய் கமலா சத்யா சிறுவயது இருக்கும் போதே கணவனை இழந்தவள். சத்யா தன் தந்தையின் முகத்தை பார்த்ததே இல்லை. கமலா சின்ன வயதில் திருமணமாகி 1-2 ஆண்டு காலம்தான் கணவனுடன் வாழ்ந்தாள். பிறகு கமலாவின் கணவர் கடைக்கு போய் வருவதாக கூறி சென்றவர் திரும்பி வரவே இல்லை. அவர் ஒரு ஆக்சிடென்டில் இறந்து விட்டதாக தகவல்தான் வந்தது. சத்யா 1 வயது குழந்தை. கமலாவிற்கு தாய் வீடு வசதி கிடையாது. கூலி வேலை செய்துதான் வாழ்ந்தார்கள். இவளுக்கு அடைக்கலம் கொடுக்க ஆள் இல்லை. கணவர் உறவினர்கள் கமலாவை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். சொத்து சுகம் என்று எதுவும் இல்லை. ஒரு வீடு மட்டும்தான் சொந்தமாக இருந்தது. கமலா பெரியதாக படிக்கவில்லை. 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருந்தாள். பார்க்க அழகாக இருப்பாள். தன் கணவன் இறந்த பிறகு சத்யாவை அனாதை ஆசிரமத்தில் போட்டுவிட்டு வந்துவிடு, நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நிறைய ஆண்கள் கேட்டனர். ஆனால் கமலா, எனக்கு என் குழந்தை மட்டும் போதும், வேறு யாரும் வேண்டாம் என சொல்லி சத்யாவிற்காகவே வாழ்ந்தாள். கிடைக்கும் கூலி வேலைகளை செய்து சத்யாவை வளர்த்தாள். சத்யா வளர வளர இவள் சம்பாதிக்கும் பணம் பற்றாமல் போனது. 4 வீடுகளில் வீட்டு வேலை செய்து சத்யாவை குறைவில்லாமல் பார்த்து கொண்டாள். சத்யா பருவம் அடைந்தவுடன் சத்யாவிற்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து நகை எடுத்து வைத்தாள். சத்யா தன் தாய் நிம்மதியாக உறங்கி பார்த்ததே இல்லை. ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பாள். ஒரு வீட்டிற்கு சென்று எல்லா வேலைகளையும் முடித்து மறுபடியும் மற்றொரு வீட்டிற்கு செல்வாள். இப்படி மாற்றி மாற்றி 4 வீட்டு வேலைகளையும் செய்துவிட்டு வந்து தன் வீட்டு வேலைகளையும் செய்வாள். சத்யாவை செல்லமாக வைத்திருந்தாள். நமக்கு என்ற ஒரே சொந்தம் இவள் மட்டும்தான் என ஒரு வேலை கூட வாங்க மாட்டாள். உடம்பு சரியில்லை என்றால் கூட மாத்திரை போட்டுக்கொண்டு வேலைக்கு செல்வாள். சத்யாவிற்கு காலேஜ் படிக்கும் போது ஒரு ஆணுடன் காதல் மலர ஆரம்பித்தது. தினேஷ் என்பவரை காதலிக்க ஆரம்பித்தாள். எந்த ஒரு ஆண் உடனும் பழகாத சத்யாவிற்கு தினேஷ் ஒன்றே உலகம் என்று தோன்றியது. சத்யாவிடம், நாம் கல்யாணம் செய்து கொள்ளலாம், என் வீட்டிலும் சம்மதிக்க மாட்டாங்க, உன் அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க என கூறி, கல்யாணம் பண்ணிட்டு போனா ஏத்துக்குவாங்க என சத்யாவை யோசிக்க விடாமல் காலேஜ் படிப்பை முடிக்கும் முன்பே தன் நண்பர்களுடன் சென்று கோவிலில் திருமணம் செய்து கொண்டார்கள். சத்யா தினேஷுடன் அம்மா வீட்டிற்கு அழைத்து சென்றாள். அதை பார்த்த கமலா அழுதாள், துடித்தாள். ஒரே மகளை பெற்று அவளுக்காகவே வாழ்ந்தோமே, அவள் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்று அழுதாள். ஒரே மகள் திருமணத்தை பார்க்க கூட முடியவில்லையே என நினைத்து
என் மூஞ்சியிலே முழிக்காதே என சொல்லி கதவை சாத்தி கொண்டாள். இருவரும் தினேஷின் வீட்டிற்கு சென்றனர். மிகவும் சிறிய வீடு, பெரிய குடும்பம். அங்கு ஒன்றும் பெரிய எதிர்ப்பு இல்லை. காலேஜ் படிப்பை முடிக்கும் முன்பே திருமணம் செய்து கொண்டதால் தினேஷிற்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை. கிடைக்கும் சம்பளம் வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தவில்லை. இப்பொழுது சத்யா 9 மாத கர்ப்பமாக இருக்கிறாள். தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க கூட வசதி இல்லை. அதனால்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கிறாள். தினேஷ் கார் டிரைவராக இருக்கிறான். ஒரு நாள் கூட லீவு எடுக்க முடியவில்லை. இப்பொழுது எடுத்தால் பிரசவத்திற்கு என்ன செய்வது என சத்யாவிடம் சொல்லி அனுப்பிவிடுவான். அவளும் டாக்டரிடம் சுமார் 5 மாத காலமாக இதையேத்தான் சொல்லி கொண்டிருக்கிறாள். டாக்டர் வர சொன்னாங்க என சொன்னால், டெலிவரிக்கு பணம் வேண்டும் இல்ல, அதான் என சொல்லி அனுப்பிவிடுவான். இவற்றை நினைத்து உட்கார்ந்து கொண்டு இருந்தவளுக்கு செல்போனில் அழைப்பு வந்தது. யார் என்று பார்த்தாள். புது நம்பராக இருந்தது. போனை எடுத்தாள். யார் என கேட்க, உன் அம்மா வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் இருக்கும் அக்கா என சொல்ல, சொல்லுங்கக்கா என சத்யா கேட்க, சத்யா உங்க அம்மா என கூற, என்ன அக்கா, அம்மாவிற்கு என்ன என கேட்டாள். உங்க அம்மா நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாங்க, சீக்கிரம் வா என சொன்னார்கள். சத்யாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. கண்களில் நீர் வழிந்தது. அம்மா, என்னை கடைசி வரை பார்க்காமலே போய்விட்டாயா அம்மா? என் முகத்தில் முழிக்காதே என்று சொல்லி போன உன்னை நான் வந்து கூட பார்க்கவில்லையே அம்மா. இந்த மகளை விட்டு போக உனக்கு எப்படி அம்மா மனசு வந்தது? இந்த உலகத்தில் உன்னை தவிர சொந்தம் என்று சொல்ல எனக்கு யாரம்மா இருக்கிறாங்க என அழுது கொண்டே ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு போய் சேர்ந்தாள். அக்கம் பக்கம் இருந்த வீட்டுக்காரங்க எல்லாம் அழுது கொண்டிருந்தனர். சத்யாவை பார்த்ததும் வந்து கட்டி கொண்டு, சத்யா, நீ போனதுல இருந்தே உன் அம்மா உன் நினைவாகவே இருந்துச்சு. ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், அதுக்கு அப்படியே போய்விடுவாளா? பெத்தவ ஒரு 4 வார்த்தை திட்டத்தானே செய்வேன். பார்த்து பார்த்து வளர்த்த எனக்கு கஷ்டமா இருக்காதா? அதுக்கு அப்படியே போய்விடுவாளா? திரும்ப வந்து பார்க்க மாட்டாளா என சொல்லிக்கொண்டே இருந்துச்சு. நீ போனதுக்கு அப்புறம் வேலைக்கு கூட போறதில்ல, சரியா சாப்பிடாம தூங்காம இந்த 10 மாசமா உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு என சொன்னார்கள். நீ எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. உன் வீட்டுக்காரர் வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் ஒருவர் தான் நீங்க இங்கத்தான் இருக்கீங்கன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி உன் வீட்டுக்காரர்கிட்ட உன் நம்பர் வாங்கி தந்தாங்க. நாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்து பார்க்க சொல்லலான்னு நினைச்சோம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு என சொன்னார்கள். சத்யா, அம்மா, நான் எவ்வளவு சுயநலவாதியாக இருந்திருக்கிறேன். என்னை விட்டு வா, உனக்கு வாழ்க்கை தருகிறேன் என்று சொல்லியும், என் பெண்தான் உலகம் என சொல்லி உன் வாழ்க்கையே எனக்காக அர்ப்பணித்தாய். நான் உன்னை அனாதையாக சாக விட்டு விட்டேனே அம்மா என கதறி கதறி அழுதாள். இந்த பாவத்திற்கு எந்த பிறவிலும் மன்னிப்பு இல்லை அம்மா என அழுதாள். தினேஷிற்கு தகவல் சொன்னார்கள். எல்லா சடங்குகளையும் செய்து அடக்கம் செய்தனர். சத்யா அம்மாவை நினைத்து அழுது கொண்டு சுவற்றில் சாய்ந்து கொண்டிருந்தாள். உறவுக்காரர் ஒருவர் வந்து, சத்யா, உன் அம்மா இந்த வீட்டை உன் பெயரில் எழுதி வைத்திருக்கிறாள். அது மட்டும் இல்லை, பேங்க் லாக்கரில் ஒரு 30 சவரன் நகை எடுத்து வைத்திருக்கிறாள். அவள் பெயரில் 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு வைத்திருக்கிறாள். உனக்கும் உனக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்கில் பணம் போட்டு வைத்திருக்கிறாள். பாஸ்புக்கில் 5 லட்சம் பணம் இருக்கிறது. இந்தா என எல்லாவற்றையும் கொடுத்தார். சத்யாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. முழித்தாள். இந்தா, இதையெல்லாம் வாங்கிக்கொள். உன் அம்மா கடைசி ஆசை இதெல்லாம். எப்படியும் உன்னிடம் சேர்த்துவிட சொன்னாள். அவள் கடைசி இறுதி சடங்குகளுக்கு கூட 1 லட்சம் அவள் பெயரில் பேங்கில் போட்டு வைத்திருக்கிறாள் என சொல்லி கொடுத்துவிட்டு சென்றார். அம்மா, உன்னை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் அனாதையாக விட்ட எனக்கு இவ்வளவு சேர்த்து வைத்து இதை என்னிடம் ஒப்படைக்க சொல்லிவிட்டு போயிருக்கிறாயே அம்மா
நீ இறக்கும் போது கூட உன் மகளுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும் என நினைத்து சேர்த்து வைத்தாயே அம்மா என அழுது கொண்டே இருந்தாள். அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் பாசம், அம்மா என்றால் தியாகம் என உணர்த்தினாய். உனக்கு ஒரு நல்ல மகளாகத்தான் நான் இல்லை, ஆனால் எனக்கு பிறக்கப் போகும் பிள்ளைக்காவது ஒரு நல்ல அம்மாவாக நான் இருப்பேன் என நினைத்தாள். அம்மா இல்லாத அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த கதை சமர்ப்பணம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.